திரு டிடிஎஸ் ரவி அவர்கள் எம்மோடு இணைகிறார். துக்ளக்கு வாசகர் சார்பில் ஐயா ரவிச்சந்திரன் சார் சொல்லுங்க. இப்போ ஒரு கேள்வி தான், ஒரு அரை நிமிஷம் தான். ஆட்சியில் ஒரு டசனுக்கு இல்லை, அரை டசன் அளவுக்கு மந்திரிகள் இருக்கின்ற போது என்னாச்சு? இந்த கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, 1976 ஆர்டிக்கிள் 57 42வது பிரிவின் அடிப்படையில் உட்பிரிவு 11(25) கொண்டு வந்தாங்க. அதுக்கு பிறகு திமுக எல்லா துறைகளிலும் மத்தியில் பதவியில் வைத்தாங்க. அப்போ ஏன் அவங்க கேட்கலைங்கிறது தான் ஒரு கேள்வி. இல்லை, அதுக்கு அவங்க ரொம்ப சாமர்த்தியமாக ஒரு பதில் சொல்கிறாங்க. நாங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தோமோ அதெல்லாம் மத்திய அரசு பண்ணிகிட்டே இருந்தது. நாங்கள் ஊழல் பண்ணாலும் கவலைப்படலை, நாங்கள் எந்த விதமான தப்பு பண்ணாலும் கவலைப்படலை, அதனால் நாங்கள் அப்போ பிரச்சனையே எழுப்பலை. அதாவது நான் பூட்டு போட வேண்டிய அவசியம் ஏன் வந்ததுன்னா, நான் திருடும்போது யாரும் என்ன தண்டிக்கலை, அதனால் நான் பூட்டு போடலை. இப்போது பிஜேபி கேள்வி கேட்குது, எல்லாத்துக்கும் காரணம் கேட்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் எனக்கு சுயாட்சி வேண்டும். இதுதான் ஆக்சுவலாக நான் அடிக்கடி திருடிட்டு போவேன். அங்கே கதவு இருந்தா என்ன, பூட்டு இருந்தானேன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தடுக்கப்படுகிறேன், அதனால் இது வருதுங்கிறது தான் அவங்களோட கேள்வி. மாநில சுயாட்சியை எந்த விதத்தில் பாதிக்க முடியும்? 3 விதத்தில் பாதிக்க முடியும். ஃபஸ்ட்டு இவங்க கல்வி விஷயத்தை பேசுகிறாங்க. கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு சொன்னாலே மத்திய அரசு என்ன திட்டத்தை கொண்டு வந்தாலும் அது மாநில அரசு ஏற்றுக்கொண்டால்தான் செயல்படுத்த முடியும் அப்படிங்கிறது கன்கரண்ட் லிஸ்டினுடைய தெளிவான ஒரு விஷயம். நீங்கள் நான் முடிவு எடுத்துட்டேன், நீ செயல்படுத்தணும் அப்படின்னு கன்கரண்ட் லிஸ்ட்டில் சொல்ல முடியாது. நம்பர் 1. பிஜேபி ஆட்சிக்கு இந்த 11 வருடத்திலேயோ அல்லது வாஜ்பாய் ஐயா ஆட்சியிலேயோ கன்கரண்ட் லிஸ்ட்டில் புதிதாக எதுவும் சேர்க்கப்படவில்லை அப்படிங்கிறது 2வது முக்கியமான ஒரு விஷயம். 3வது முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், கல்வியில் எனக்கு அந்த மொத்த மாநில சுயாட்சி பிரச்சனைக்கு அவர் பேசுகிறதே வெறும் 2000 கோடியை பற்றி மட்டும்தான். 2000 கோடிங்கிறது உங்கள் 40,000 கோடி கல்விக்காக நீங்கள் ஒதுக்கீடு பண்ணுறதுக்கு எத்தனை சதவிகிதம், உங்களுடைய பட்ஜெட் அமௌண்ட்டில் எத்தனை சதவிகிதம்னு பார்த்தா அது உங்களை பார்த்து சிரிக்கும். அந்த சிரிப்பை அடக்கி கொண்டு அவர் கேட்குறது என்னென்னா, எனக்கு 2000 கோடி கொடுக்கல. நாம் தெளிவாக சொல்கிறோம், இல்லைங்க, 2018 1400 கோடி கொடுத்ததுலேருந்து இப்போ 2024-25 வரைக்கும் 2300 கோடி கொடுத்து கிட்டத்தட்ட 26-28% பிஜேபி எஸ்எஸ்ஏ மூலமாக உங்களுக்கு அதிகமாக பணம் கொடுத்து கொண்டு வருகிறது அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறோம். தங்கம் தென்னரசு ஐயா தான் அதுக்கு பதில் சொல்லணும், அவர் பாய முடிக்கிறார். பணம் எஸ்எஸ்ஏ மூலமாக வந்து கொண்டிருக்கிறது. எஸ்எஸ்ஏங்கிறது வாஜ்பாய் ஐயா காலத்தில் முடிவு பண்ணப்பட்ட ஒரு விஷயம். மும்மொழி கொள்கை அல்லது தேசிய கல்விக் கொள்கைங்கிறது 2020 வந்த ஒரு விஷயம். பிஎம் ஸ்ரீ அப்படிங்கிறது இப்போ வந்த விஷயம். பிஎம் ஸ்ரீ தான் நீங்கள் 3 மொழி கொள்கையை ஏற்றுக்கிட்டால் உங்களுக்கு அதுக்கான பணம் வரும்னு சொல்கிற ஒரு விஷயம். நீங்கள் வேண்டான்ட்டா வேண்டாம். ஆனால் இந்த 3த்தையும் போட்டு குழப்பி இதுக்கு சம்பந்தமே இல்லாமல் இந்தி வரும் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லி, பின்னாடி சமஸ்கிருதம் வேறு வரும் அப்படிங்கிற ஒரு கதையை சொல்லி ஒரு முகமுடி போட்டுக்கொண்ட ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் ஸ்டாலின் ஐயா. இந்த கல்வி இந்த பக்கத்தில் வச்சுக்கோங்க. 2வது சட்டம் ஒழுங்கு நீங்கள் உங்கள் கையில் இருந்தது. என்ஐஏ எப்போ கொண்டு வந்தீங்க? இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பிரச்சனை வந்ததுக்கப்புறம் அவர் சமையல் செஞ்சுட்டு இருந்தாருங்க, கொத்தமல்லியை வேக வைக்கும்போது சிலிண்டர் வெடிச்சிச்சுங்க அப்படின்ற மாதிரி பொய் சொன்னீங்க. அந்த பொய்யை எடுத்து தூக்கி போட்டு மிதித்ததுக்கப்புறம் என்ஐஏ உள்ளே வந்தது. என்ஐஏ உள்ளே வந்ததுக்கப்புறம் எத்தனை பேர் அரசு செய்யப்பட்டிருக்காங்கங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ சட்டம் ஒழுங்குங்கிறதும் ஒன்ஸ் அகைன் மாநில அரசனுடைய உதவியோடு தான் எதையும் பண்ண முடியும். ஆனால் என்ஐஏ இப்படி செயல்பட முடியுங்கிற ஒரு திட்டம் உங்களுக்கு தெரியும். பாராளுமன்றத்தில் நீங்கள் இருக்கும்போது தான் அது பாஸ் ஆச்சு. ஆக சட்டம் ஒழுங்கு அதே மாதிரி எடுத்துக்கோங்க. 3வதாக நீங்கள் என்ன சொல்வீங்க, எனக்கு மத்திய அரசுலேருந்து வரலை அப்படின்னு சொல்கிறது நிதி பகிர்வு அப்படிங்கிறது 2 விதமாக நான் சொல்கிறேன். இவங்க காலங்காலமாக சொல்லிட்டு இருக்கிற புயல் வருது ஆனால் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற கதையை சொல்கிறாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், 23,579 கோடி நிவாரணத்திற்காக மட்டும் இந்த கடந்த 10 வருடத்தில் மத்திய அரசுலேருந்து உங்களுக்கு வந்திருக்கு. நீங்கள் கேட்குற நிவாரணம் வருமா வராதான்னு கேட்டால் ஜெயலலிதா அம்மா காலத்துலேயும் அப்படி வந்ததில்லை. அவங்க என்றைக்கும் மத்திய அரசை குறை சொன்னதே கிடையாது. கேட்பதுங்கிறது என்னுடைய உரிமை, அதில் இவ்வளோ தான் பண்ண முடியுங்கிறது மத்திய அரசனுடைய உண்மையான ஒரு விஷயம். ஆனால் அந்த முடிவை எடுத்தது எப்போ? 2009 மன்மோகன் சிங் ஐயா ஆட்சியில் தான் நிவாரண நிதினா இவ்வளோ தான் கொடுக்க முடியுன்ற முடிவே 2009 மன்மோகன் சிங் ஐயா ஆட்சி காலத்தில் இவங்க உட்காந்து பணத்தை எண்ணிக்கொண்டுட்டு இருந்ததுனால நிறைய கேஷ் மிஷின்லாம் வச்சுக்கிட்டு கண்டுக்காமல் விட்டாங்க. அப்போ தான் அந்த முடிவே எடுக்கப்பட்டது. ஸோ இதையெல்லாம் மறுதளித்து விட்டு நீங்கள் நிதி பகிர்வை பற்றி பேசுகிறீங்க, ஒரு பொய்யை சொல்கிறீங்க. ஒரு 8 முறை பட்ஜெட் போட்ட நிர்மலா சீதாராமன் திகச்சு நிற்கிறாங்க. ₹1 29 தான் வருது அப்படின்ற ஒரு கதையை சொல்கிறீங்க. ₹1 29 தான் மத்திய அரசுக்கு போகுது.
நீங்கள் டைரக்ட் டேக்ஸை மட்டும் கணக்கில் எடுத்து வச்சுட்டு ஒரு தவறான கணக்கை கொடுக்குறீங்க. இது எத்தனை முறை சொன்னாலும் நீங்கள் அந்த பொய்யை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. நிதி பகிர்வுங்கிறது யார் நினைத்தாலும் ஃபினான்ஸ் கமிஷன் மூலமாகத்தான் வரும். ஃபினான்ஸ் கமிஷன் 9 விதமாக உங்களை எடை போட்டு ஒரு மாநிலத்தையும் எடை போட்டு உங்களுக்கு ₹1 இவ்வளோ வரும்னு அதுதான் முடிவு பண்ணும். நீங்கள் பேச வேண்டியது ஃபினான்ஸ் கமிஷன் கிட்ட. உங்களுக்கு தைரியம் இருந்தால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் 15 ஃபினான்ஸ் கமிஷனில் ஏதாவது ஒரு 3 ஃபினான்ஸ் கமிஷனை எடுத்து இன்றைக்கி உங்களுக்கு வர்ற சதவிகிதத்தை விட முன்னாடி அதிகமாக வந்தது அப்படின்னு நீங்கள் நிரூபிச்சிங்கன்னா நம்ம பேச முடியும். ஸோ தொடர்ந்து பொய்களை சொல்கிறது உங்களுடைய வேலையாக இருக்குது. நீங்கள் எல்லா அஸ்திரத்தையும் பயன்படுத்திட்டீங்க. உங்கள் பிரிவினைவாதம் தான் உங்களுடைய நோக்கம். அதுக்கான வேலையை தான் ஒழுங்காக பண்ணுறீங்க. விளையாட்டாகவும் பொய்யாகவும் ஏமாற்று வித்தையாகவும் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு அமித்ஷா நினச்சாரு. இல்லை சீரியஸாக பண்ணுறாங்க, வேறு வழி இல்லாமல் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு பதில் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் இவங்களுக்கு இருக்குது அப்படின்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது தான் அவர் இங்கே வந்தார். கூட்டணியை பற்றி பேச வேண்டிய 2 நாளில் உட்காந்து கூட்டணி பற்றி பேச வேண்டிய அவசியத்தை கொண்டு வந்தார். ஆக எந்த ஒரு விஷயத்திலும் திமுக வெளிப்படைத்தன்மை இல்லாமல் விவாதத்தன்மை இல்லாமல் பொய்யை மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த தீர்மானத்துக்கு ஆயுள் ரொம்ப கம்மி. ஸ்டாலின் ஐயாவுடைய லட்சியம் என்ன அப்படின்னா, இது பாருங்க, மத்திய அரசு நீங்கள் நாட்டை காப்பாற்றுற வேலையை மட்டும் பாருங்கள். ஹெலிகாப்டரு கப்பலெல்லாம் வச்சுக்கோங்க, இந்த ஆர்மி இந்த துப்பாக்கி அந்த மாதிரி மேட்டர்லாம் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் வரி போடுறோம், நாங்கள் கலெக்ட் பண்ணுறோம். இதுதான் அவங்களுடைய முதல் குற்றச்சாட்டு, முதல் எதிர்பார்ப்பு. என்னுடைய கேள்வி என்னென்னா, அப்படி வைக்கணும்னு வச்சுப்போம், அப்படி கொடுத்துடலாம், என்ன இருக்குது, மாநிலம் தானே எல்லாத்தையும் பார்த்துக்குது. மத்திய அரசினுடைய வேலை வந்து எல்லை பாதுகாப்பு மட்டும், வேறு எதுவும் தேவையில்லைன்னு பார்த்தா தமிழ்நாட்டில் கிழக்கு மாவட்டங்கள் பூரா உருப்படாமல் போகிற அளவுக்கு ஒரு செட்டப் ஏன் பண்ணப்பட்டிருக்குன்னா, கடலோர மாவட்டங்கள் எல்லாத்தையும் ஒத்து கவனிங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கடலோர மாவட்டங்கள் எல்லாம் உற்று கவனிங்க. அந்த மாவட்டங்களில் எல்லாமே தாழ்வாக இருக்கும். எதுக்காகனா அப்போ தான் அந்த மதம் மாற்றம்ங்கிறது அங்கே நடக்கும். கடலோர மாவட்டங்களில் எல்லை மதம் மாற்றம் நடந்தால் தான் 100 வருடம் கழித்து யாருக்கோ நல்லது. இது திட்டமிட்டு நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சென்னையை தாண்டி அதிலிருந்து கொஞ்சம் கீழே இறங்கி கிழக்கு மாவட்டங்கள் பக்கம் வந்தீங்கன்னா அதனுடைய பர்காபிட்டா இன்கம், அதாவது தனிநபர் வருமானமும் தமிழ்நாட்டின் தனிநபர் வருமானமும் மேற்கு அண்டு இந்த மண்டலங்களினுடைய தனிநபர் வருமானமும் சம்பந்தம் இல்லாமல் இருக்கும். இந்தியாவிலேயே ஃபேக்ட்ரிஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தான். உத்து கவனித்தீங்கன்னா இந்த கிழக்கு மாவட்டங்களிலும் அது கீழே இருக்கிற மாவட்டங்களிலும் எதுவுமே இருக்காது. அப்போது நீங்கள் வந்து ஒரு அஜெண்டாவோட வேறு யாருக்கோ எதற்காகவோ செயல்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் உள்நாட்டில் இருந்து கொண்டே அப்படிங்கிற சந்தேகம் 120 வருடமாக தான் எங்களுக்கு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி இல்லை, 150 வருடமாக தான் இந்த பிரச்சனையெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்தது. அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு இருந்ததனுடைய லட்சியமே வேறு, இதுவே வேறு. நாம் ஒரு கூட்டமாக அற்புதமாக வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள். நம்ம பிரிவினைவாதத்தை கொண்டு வந்ததெல்லாம் அந்த 120க்கு பிறகு தான், 120 வருடங்களுக்குள்ள தான். அடுத்த கேள்வி என்னென்னா, ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் வந்து நிறைய பேர் வெளிநாட்டுக்காரர்கள் சுற்றுறாங்க. நீங்கள் வந்து அவர்களை கண்காணிக்கிறீர்களா, அவர்களை கட்டுப்படுத்துகிறீர்களா? அவர்களை நீங்கள் கட்டுப்படுத்துகிறீர்கள்னு சொன்னால் என்ஐஏக்கு இங்கே எங்கே வேலை வந்தது? நீங்கள் அதை உள்ளுக்குள்ளே நீங்கள் தானே கட்டுப்படுத்தணும். நான் எல்லையோரம் தானே நான் பார்த்துக்கணும், மத்திய அரசாச்சு. அப்போது உள்ளுக்குள்ளே நீங்கள் கட்டுப்படுத்துறீங்களான்னு கேட்டால் அது நடக்கிறதில்ல. எத்தனை பேர் திட்டமிட்ட தீவிரவாதிகள் உள்ள பகுதியில் இருக்காங்க தமிழ்நாட்டில், குறிப்பாக திருப்பூர் அந்த பார்டருக்குள்ளே இருக்காங்கங்கிறது வந்து நமக்கு தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம். இது எல்லாத்தையும் நாம் மக்களுக்கு சுட்டி காட்ட வேண்டிய அவசியம் இருக்குது. ஐயா, மத்திய அரசுனா ஏதோ ஹெலிகாப்டரை விட்டுக்கிட்டு துறைமுகத்தை பார்த்துக்கிட்டு எல்லையோரத்தை பார்த்துக்கிட்டா போகாது. இவங்க பண்ணுற தவறுகள் வந்து இந்த அளவுக்கு வெட்ட வெளிச்சமாக வெளில வருகிறது. அதற்கு பிறகு கர்நாடகாவை எடுத்துக்கோங்க, தமிழ்நாட்டை மட்டும் விட்டு பேசணுங்கிறது இல்லை, கர்நாடகாவை எடுத்துக்கோங்க. கர்நாடகாவில் அதே மாதிரியே இந்த மதத்திற்காக ஒரு டைடல் பார்க், இந்த மதத்திற்காக டெண்டர், எப்படி ஒரு ஆர்டிக்கலை வச்சுக்கிட்டு இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காக டைடல் பார்க்கு, ஒரு குறிப்பிட்ட மதத்திற்காக டெண்டர் விடுவேன்னு ஒரு தரால தைரியமா கான்ஸ்டிடியூஷனுக்கு ஆப்போசிட் இல்லையா? ஆப்போசிட் இல்ல, பொதுவா கேக்குறேன். அம்பேத்கர் ஐயா சொல்லும் பொழுது, ஐயா இது வந்து அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. இந்தியாவில் மாநிலங்களை உருவாக்கலாம், மாநிலங்களை இணைக்கலாம், இதெல்லாம் மத்திய அரசனுடைய வேலை. மாநிலம் தனியாலாம் செயல்பட முடியாது. அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் வித்தியாசம் இருக்குன்னு அவர் தெளிவாக சொல்லியிருக்காரு. அம்பேத்கர் சொன்னதையும் கேட்க மாட்டேங்கிறீங்க. அதற்கு பிறகு நீங்கள் மற்ற தலைவர்கள் பேசும்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இது அண்ணாதுரை ஐயா சுயாட்சி கேட்கும் பொழுது மொழி ஆர்வம் அப்படிங்கிற அடிப்படைக்குள்ளே வந்து அன்னைக்கு காங்கிரஸ் தவறான ஆட்சி நடத்திக்கிட்டு இருந்ததுங்கிறது ஒரு விதத்தில் உண்மை. அந்த காலகட்டத்தில் அப்போது இந்த உணர்வுகள் வந்து மக்களோட மக்களாக இணைந்திருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் வந்து அதை பேசுனீங்கன்னா அபத்தத்தின் உச்சகட்டமாக இருக்கும். காரணம் ஒன்று சொல்கிறேன். இப்போ சாராயம் எடுத்துக்கோங்க.
மற்றதெல்லாம் வந்து ஜிஎஸ்டினா எனக்கு 50 உனக்கு 50, ஏன் 50ல் நான் 41% உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். அதனால் மாநிலத்துக்கு 70% கிடைக்கும், எனக்கு 29% கிடைக்கும். இது சிம்பிளாக இருக்கா? ஆனால் சாராயம் வந்து இன்றைக்கும் வேட்டு டியூட்டிங்கிற அடிப்படையில் தான் நடக்குது. அங்கே தானே நீங்கள் மேஜர் ஊழல் பண்ணி 40,000 கோடிக்கு கணக்கு காட்டுறீங்க, நான் 63,000 கோடிக்கு மேலே தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறது சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அப்போது பழையபடி ஜிஎஸ்டியை தூக்கிட்டு திருப்பி வேட்டையும் கஸ்டம் டியூட்டியும் கொண்டு வந்துடலான்னு மத்திய அரசு முடிவெடுக்கலாம்னு சொன்னால் நீங்களே அபாயகரமான ஒரு சிம்பிளை காட்டுறீங்க. 150 பாட்டிலுக்கு 100 பாட்டில் கணக்கில் வருதுங்கிற அடிப்படை காட்டுறீங்க. அப்ப எந்த விதத்திலும் நீங்கள் பேசுவதில் நியாயம் இருப்பதாக நம்ம பார்க்க முடியறது. முகமுடியை தயவு செய்து கேட்டுவிட்டு உங்கள் கண்ணாடிக்காவது உங்கள் முகத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் வருது. அதனால தான் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற அடிப்படைக்குள்ள போறோம். கூட்டணி ஆட்சி அப்படின்னு வரும்பொழுது தமிழ்நாடு உருப்படும். வேற எந்த வகையிலையும் நீங்க தமிழ்நாட்டை உருப்பட வைக்க முடியாது. இப்படி சொல்லி உங்களுக்கு துண்டை போடுறீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்ல நான் நீங்க ஒரு கட்சி இல்ல, பொதுவா அண்ணாமலை ஐயா ஒரு வருடத்திற்கு முன்னாடி சொன்னார், தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா இந்த இருதுருவ அரசியலேருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னு சொன்னால் கண்டிப்பாக கூட்டணி ஆட்சி இருந்தால் தான் நல்லதுன்னு சொன்னார். அது 26ல் வந்தால் சந்தோஷம். முதல்ல திமுக வெளில போகணும், 31ல் வந்தால் சந்தோஷம். அவ்வளவுதான்.